ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மார்ச் மாதத்தில் இறுதியில் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் ராசியிலே அமரப் போகிறார். ஜென்ம சனியாக வரப்போகிறார். அவர் உள்ளே வரும்போது அவர் மட்டுமா உள்ள வரால், அவருக்கு முன்னாடி ஏற்கனவே எங்கிட்ட 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்களே, அப்போ எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் திறமையும் எங்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டால் உறுதியாக உண்டு. மீனராசி அன்பர்கள் எதையும் சமாளித்து ஆழ்கடலில் அமர்ந்திருக்கும் நபர்களைப் போல் ஆழ்கடலில் உள்ள விஷயங்களை எரித்த ஒரு முத்தை போல் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உறுதியாக ஏற்பட போகுது. கடலுங்க, நீங்கள் மிகப்பெரிய கடல். இந்த கடலை பயன்படுத்துகிற விதம்தான் யாருக்கும் புரிவதில்லை என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு திறமையும் தனித்தகுதி உண்டு. உங்களுடைய திறமையை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டா, உங்களுக்கு உண்மையாகவே சரியான முறையில் பயன்படுத்தியிருந்தா உங்கள் கூட இருக்கவங்கலாம் பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. கடைசி வரையும் உங்களுடைய கம்யூனிகேஷனை கட் பண்ணாத நபர்கள் தான் பாருங்களேன் ரொம்ப சிறப்பாக இருந்திருப்பாங்க. யாரெல்லாம் உங்களை கட் பண்ணாங்களோ அவங்க காசுக்கு திண்டாடுவாங்க. உண்மையாகவே மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேரையும் பாருங்கள். உங்களை உபயோகப்படுத்திட்டு பயன்படுத்திட்டு இப்போ நீ தேவையில்லைன்னு சொல்லி போன அத்தனை உறவுகளுமே பொருளாதாரத்துக்கு கடைசியாக திண்டாடக்கூடிய சூழ்நிலை வந்துடும். இதுதான் உண்மை. எதுக்காண்டி இதை தைரியமாக வெளிப்படையாக நம்ம சொல்கிறோம்னா, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம் சுக்கிர பகவான் உங்கள் ராசியை தான் உச்சம் பெறுங்க. இப்போ சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுறதுனால உங்களை பயன்படுத்திக்கிட்ட அத்தனை பேருமே லாபத்தையும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. ஐயா, அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி ஆற்றல் இருக்குது, இதை பயமுறுத்துகிற எல்லாமே நல்லா தான் இருக்கா, எங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னா, இப்போ கோச்சார ரீதியான கிரகங்கள் அந்த நன்மையை உங்களுக்கு ஒதுக்க போயிடுது. உங்களை பயன்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி உங்களை மிஸ்யூஸ் பண்ண அத்தனை பேருக்குமே உங்களுடைய உண்மையான திறமையை வெளிக்காட்டுவதற்கான அமைப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் 5 கிரகங்கள் உங்கள் ராசியில் அமர்ந்து பல நபர்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறது. உலகியல் ரீதியாகவே பலவிதமான மாற்றங்களையும் பலவிதமான மகிழ்ச்சிகளையும் சந்திக்க முடியும் இந்த 5 கிரக இணைவு மூலமாக. உங்களுக்கு வேறு இடமாற்ற வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்கீங்க. எப்படா இந்த வேலை எடுத்து போவோம், நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் நம்மளை மதிக்க மாட்டேங்காங்க, சும்மா டம்மி பீஸாக இருக்காங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுக்காங்க, ஆனால் நம்ம வேலை பார்க்கவும் உண்மையாக இருக்கோம், நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற தாக்கம் உங்களுக்கு இருந்தால் அந்த தாக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. வெளியில் நீங்கள் அந்த வேலையிலேருந்து இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஐயா, நான் வேலை விட்டு போக விரும்பலை, இந்த இடத்துலையே என் திறமையை நான் காட்டுறோம், இந்த இடத்துல நான் அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், உண்மையாக வேலை பார்த்துருக்கேன், நான் ஏன் வேலையை விட்டு போகணும், இந்த கிரகத்துடைய இடமாற்றத்துக்குரிய விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்ளலை, இங்கே நான் ஜெபிக்கணும், இந்த இடத்துல என்னுடைய முழு திறமையை அவங்க புரிஞ்சு என்கிட்ட அவங்க ரேக்கான மதிப்பு கொடுக்கும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்தை கொடுங்க. 3 நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர நேயர்களுமே தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இடம் மாற்றத்தை விரும்புகிறேன்னு மட்டும் சொல்லுங்கள், தப்பு கிடையாது. விருப்பமே இல்லை, இந்த இடத்துல என் திறமையை நான் காட்டுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்கள். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். இந்த இடமாற்றத்திலேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான ஆற்றலை உறுதியாக வழிபாடு முறைகளை உங்களுடைய நட்சத்திர வாரியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். கட்டாயமாக இலவசமாக அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் நான் உங்களுக்கு இலவசமாக சொல்கிறேன். ஸோ இடமாற்றத்தை விரும்புகிறேன், ஈஸியாக மாறணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதுக்கான வழிபாடு சொல்கிறேன். இது உங்களுக்கு பொதுவாக ஒரு சொன்ன விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப அழுத்தத்தை சந்திச்சுக்கிருக்கீங்க. இப்போ ஒரு 3 மாதமாக உங்களுக்கு என்ன பண்ணனே புரியலை, எது பண்ணாலும் பிரச்சனையாக இருக்குது, எது பண்ணாலும் குழப்பமாக இருக்குது, பண்ணது எல்லாமே கரெக்டாக பண்ணாலும் தப்புன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த நிலை மாறப்போகுது. ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. பெண்கள் மூலமாக உங்களுக்கு லாபத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்திப்பீங்க. அதேபோல் பார்த்திங்கன்னா அடிப்பாதம் வலி உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த பாத வலி குறைய போது ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். மருத்துவ செலவு ஏன் வருதுன்னே தெரியாமல் விரைய செலவு மட்டும் சந்திச்சுக்கிருக்க உங்களுக்கு சுப செலவுகள் இனிமேல் ஏற்பட போகுது.  சுப நிகழ்ச்சிகளுக்கு, சுப சந்தோஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு 2 கிரகங்கள்
நீங்கள் செலவழிக்கலாம். அந்த ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன. வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதன் மூலமாக மாற்றத்தை பெற முடியும். முயற்சிகளில் உள்ள தடைகள் விலக போகுது. அதே போல் மீன ராசியில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வேலை பார்க்குறீங்களோ அவங்கள ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நிதானமாக யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க. நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேபோல் டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்ல மரியாதை கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். எந்த துறையில் ஒரு டீச்சிங் லைனில் இருக்காங்களோ அவங்களாம் வெற்றி பெறுவீங்க. மாணவ செல்வங்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. நல்ல படிப்பில் முதன்மையான மாணவன், நல்லா படிக்கிறான், திறமையான பையன் அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகிறது. மீன ராசியில் பெண்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்கள் பெண்கள் உங்களை விட வயது போகிறதிலும் கவனமாக இருக்க வேண்டும். அவங்க கூட பயணிக்கிங்கன்னா, வண்டி வாகனங்களை பயணிக்கிங்கன்னா கவனமாக போங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப நிதானமாக செயல்படுங்க. அதேபோல் ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்டினீங்கன்னா சில நேரங்களில் சில பிரச்சனையை சந்திக்கக்கூடிய செயல்பாடு வந்துடும். ஸோ அதாவது மற்ற ராசிக்காகலாம் ஃபோன் பேசிட்டு போனால் மாற்றாங்களோ இல்லையோ, இந்த காலகட்டம் நம்மளுடைய மீனராசி என்பவர்கள் ஃபோன் பேசிட்டு போகாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அரசாங்கம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி சில சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய விஷயம் வந்துடும். ஸோ கவனமாக நிதானமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதேபோல் உங்களை விட வயது குறைந்தவர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஒவ்வொரு வார்த்தைகளுமே நிதானமாக விடுங்க. ஏன்னா தேவையில்லாமல் அவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்துடும். ஸோ கவனமான விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்ல விஷயங்கள் என்ன பண்ணலாம், அப்பயே சிறப்பாக வாங்கி வச்சுக்கலாம். இதான் விஷயம். சனி பகவான் இந்த மாதம் இறுதியில் உள்ளே வராரு. ஸோ அவர் வந்தால் என்னென்ன மாற்றத்தை கொடுப்பாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்ம சலைப்பயிற்சி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு கட்டாயமாக பதில் சொல்கிறேன். உங்கள் சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள இந்த விஷயம் இப்போ நடக்கும், அந்த விஷயம் இப்போ நடக்கும், அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கணுன்னா கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், முன்பதிவு செஞ்சுக்கோங்க. முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜோதிட ரீதியாக தெளிவாக ஆராய்ந்து உங்களுடைய கடந்த காலங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள் முழுமையாக சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இதில் இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்ம கோவில் சொல்லிட்டோம். ஸோ மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற காமாட்சி அம்மன் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக, காமாட்சி அம்மன், மாரியம்மன், இந்த 2 அம்மனில் ஏதாவது ஒரு அம்மனை முழு மனதோடு இதுதான் எனக்கு கதி, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இங்கே கொடுக்கணும், ராசிக்கு வரப்போகின்ற சனி பகவானால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று மனதுருகி போய் நீங்கள் கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா உறுதியாக மீன ராசிக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலாக இந்த மார்ச் மாதம் உறுதியாக இருக்கப் போகிறது என்பதை குறிக்கூறுகிறேன்.